கொஞ்சம் கேட்டுங்க. 9 கிரவுண்டு ஓஎஸ்ஆர் லேண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இது நான் டெவலப் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு டெவலப் பண்ணணும்னு கேட்டார். நாங்கள் இப்போ மாநகராட்சியிலேருந்து அவர் கேட்குறத டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்காதுக்கு பூங்கா இதே அளவு அதையும் வந்து டெவலப் பண்ணி தரணும். அதையும் மாநகராட்சி நிதியிலிருந்து அதை டெவலப் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண போகிறோம். வேறு என்ன கேளு சார். ஏற்கனவே அதற்காக தனியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து செயலாளர்கள் அனைத்து அமைச்சர்களையும் கூட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் மழை வரப்போகுது. ஆனால் ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை செய்ய சொல்லி உத்தரவு தந்து அந்த வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் நடைபெறுகிற இடத்துல ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்குது. அதையும் பார்க்க சொல்லிட்டாங்க. மெட்ரோடைய அவர் சித்திக்கு ஐஏஎஸ் அவரும் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆகாய தாமரை அகற்ற பணியை ஆரம்பித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எங்கெங்கே சில்ட் இருக்கோ அந்த சில்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கோம். WRDக்கும் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி. எனவே வரப்போகிற மழை எது இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில் முதலமைச்சருடைய வேண்டும் ஆலோசனைப்படி அது செய்யறதுக்கு சரியாக இருக்கும். அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு கொஸ்தலை ஆறு மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஸ்தலை ஆறு மட்டும் இருக்குது. பாக்கி பணியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உள்ள லோக்கலில் நடக்கிற வேலையெல்லாம் நம்ம தெருவில் சாலைகள் நடக்கிற பணிகள் முடிந்திருக்கிறது. கொஸ்தலை ஆறு பணி இன்னொரு 6 மாத காலமாக அது முடியும். பல்வேறு இடங்களில் மின்சாரம் உள்ளிட்ட EB சாலை பணிகள் வந்து தோண்டி இருக்காங்க. அந்த பணிகள் எப்போ சார் முடியும்? சாலை இப்போ ஏற்கனவே சாலை பணிகள் கிட்ட 5000 ரோடு 5000 ரோடுக்கு டெண்டர் விட்டுட்டோம். நீங்கள் எந்தெந்த இடத்துல தண்ணீர் தேங்குங்கின்ற தெரிகிற இடத்தை அதை வந்து காங்கிரீட் சாலைகளாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தண்ணீர் தேங்காத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும். சென்னையில் இருக்கிற 35,000 சாலைகள் இருக்கிறது என்று கருதுகிறேன். 5000 சாலைகளை போட சொல்லி முதலமைச்சரும் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் விட போட்டு சாலைகள் போட போகிறோம். எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. திமுக எந்த அளவுக்கு தயாராக? நீங்கள் எங்களை மாநகராட்சியை பற்றி கேட்டினா நான் சொல்லுவேன். அது தலைவர் சொல்கிறது. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.